இந்தனக்காரமுது ஆனால் போற்றி தவால் வகத்தினை போற்றி கல்லை மலையானை போற்றி போற்றி பொடியர்கோன் வெப்பொழித்த பொடியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஓளிமதி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி தந்தை தாய் ஆவானும் சாருகதீங்காவானும் அந்தமிழா என்ப நமக்காவானும் எந்தமுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்போனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பகிர்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி அம்மையுடன் முக்கண்ணப்பரியரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நலம் மனவுடன் ஞானத் தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகராகிய அம்மையப்பர் திருவடிகள் வணங்கி தேவார பகுதியை தொடங்கலாம். நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற தேவார பகுதி 2ஆம் திருமுறை 18வது பதிகம், தலம் திருமருகல். சடையாய் எனுமால் என்று தொடங்குகின்ற மந்திரம். இந்த மந்திரத்திற்கான வரலாறு, பதிக வரலாறு, கணபதி ஈச்சரம் என்ற தலத்தில் ஞானசம்பந்தர் வழிபட்டு திருமருகல் என்ற தலத்தை அடைந்தார். அங்கு இறைவன் மாணிக்க வண்ணருடைய திருவடி வணங்கி பதிகம் பாடினார். அப்பதிகம் இப்போது கிடைக்கவில்லை. திருமருகல் நகரில் வணிகன் மகள் ஒருத்தி தன்னை திருமணம் செய்ய இருந்தவனுடன் ஒரு மடத்தில் தங்கியிருந்தாள். இரவில் தூங்கும்போது அவனை பாம்பு கடித்து இறந்தான். அவளுடைய புலம்பல் கேட்டு திருஞான சம்பந்தர் அங்கு அடைந்து அவளை பயப்படாதே என்று கூறினார். அவள் அந்த வரலாறுகளை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டார். சிவார்ப்பணம். குருவே போற்றி. அவன் உயிர் பெறுவதற்காக இந்த பதிகத்தை பாடினார். சடையா எனுமால் என்று தொடங்கும் பதிகத்தை பாடினார். சடையா எனுமால் என்று தொடங்கும் இந்த பதிகத்தை பாடினார். முதல் மந்திரத்தினுடைய பொழிப்புரை நீர்நிலைகளில் குவளை மலர்கள் மலர்ந்து மனம் வீசும் திருமருகல் இறைவனே, இப்பெண் சடையாய் விடையாய் எனக்கு புகலிடம் நீ என்று கூறுகிறாள். அச்சம் கொள்கிறாள், மயங்குகிறாள், விழுகின்றாள். உன்னையே நினைத்து புலம்புகிறாள்.
இவளுடைய மன வருத்தத்தை நீக்காமல் இருப்பது உன்னுடைய பெருமைக்கு சிறப்பு அல்ல. குறிப்புரை: அஞ்சுதல் என்பது மனதே நிகழ்வது, வெறுவுதல் என்பது வாயால் எழுப்புகின்ற ஒலி. மடை என்பது நீர் செல்லுகின்ற மடை, நீர் செல்லுகின்ற வாய்க்கால் பகுதி மடை. மருகல் என்பது ஒரு வகை வாழை மரம். இந்த மரத்தால் இந்த தலத்துக்கு இந்த பெயர் வந்திருக்கிறது. தில்லைங்கிறதே ஒரு மரம்தான். அதே மாதிரி தான் இது. உடையாய் என்றால் என்னுடைய தலைவனே, உள்மெலிவு என்றால் மனதில் இருக்கின்ற துன்பம். விளக்கம்: இந்த திருப்பதிகத்தினுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், தனக்கு சொந்தமாக வேண்டிய ஒருவன் இறந்து கிடக்கிறான். அப்போது அந்த பெண் தன்னுடைய பெற்றோரையோ அவனுடைய பெற்றோரையோ அல்லது உறவினர்களையோ அல்லது அந்த ஊரை சார்ந்தவர்களையோ அழைத்து பேசவில்லை. அவ்வளவு பெரிய துன்ப நேரத்தில் இறைவனுடைய பெருமையை சொல்லுகிறாள். அதனால்தான் அவளுக்கு ஞானசம்பந்தருடைய அருள் கிடைத்தது. இப்பதிகம் துன்பம் வரும்போது நாம் இறைவனை நினைக்க வேண்டும், இறைவன் பெருமையை சொல்ல வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. யாரும் உதவாத போது பாஞ்சாலிக்கு வந்த ஞானம் இவளுக்கு எப்பவே வந்தது? யாரும் உதவாத போது பாஞ்சாலிக்கு வந்த ஞானம் இவளுக்கு எப்போ வந்தது? தொடங்கும் போதே வந்துட்டு. இதுதான் பாஞ்சாலிக்கும் திருமருகல் பெண்ணுக்கு உள்ள வேறுபாடு. இனி யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவள் யார் உதவி கேட்கிறா. ஆமா, ஆனால் இவள் அந்த ஞான நிலையில் அவள் இருந்தாள். சடையா என்று சொன்னது அந்த சடையில்தான் சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அந்த சடையால் தான் கங்கையின் பேராற்றலை தடுத்தார். இந்த இடத்துல கங்கையின் ஆற்றலை மட்டும் எடுக்கணும். இறைவன் சடையில் கங்கையை தடுக்கவில்லை என்றால் உலகத்துக்கு பல சேதங்கள் வந்திருக்கும். எனவே அடுத்த வரியிலேயே அந்த விளக்கம் இருக்குது. சடையா என்றது சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால, சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால அந்த சடைதான் கங்கையை என்ன செய்கிறது? தாங்குகிறது. அது கங்கையினால் இந்த உலகத்தில் வாழ்ற மனிதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். அதனாலதான் நான் உன்னை சரணடைகிறேன். அப்படி அந்த விளக்கம் அங்கிருந்து எடுக்கணும். நான் உன்னை ஏன் சரண் என்று சொல்லுகிறேன் என்றால், நீ சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்தவன். நான் உன்னை ஏன் சரண் என்று சொல்லுகிறேன் என்றால், சிவாயனன் இனி கங்கையை தடுத்து உலக மக்களை எல்லாம் என்ன செய்தவன்? காத்தவன். எனவே என்னை காக்கும் ஆற்றல் உன்னிடத்தில் இருக்கிறது என்பது பொருள். விடையாய் என்று அழைத்தது, விடை அறத்தின் வடிவமாக இருக்கிறது.
மேலும் நம் திருமுறைகளில் ஒல்லை விடைன்னு ஒரு வார்த்தை இருக்கும். நிறைய இடத்துல வருது, ஒல்லை விடைன்னு வரும். ஒல்லைனா வேகமாக வருகின்ற விடை என்று பொருள். எனவே விடையை சொன்னது தன் பக்கம் இருக்கிற அறத்தை சொல்லுகிறாள் என்றும் கொள்ளலாம். உன்னுடைய உதவி எனக்கு எப்படி தேவை, உடனே தேவை என்பதும் அதுல குறிப்பாக இருக்கிறது. அவனும் தானும் உடனே வருகன்னா சேர்ந்து வாங்கன்னு அர்த்தம். ஆனா நம்ம மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க, சடன்லி சீக்கிரமா வாங்கன்னு அவளும் தானும் உடனே வருக அப்படின்னா என்ன அர்த்தம், சேர்ந்து வாங்கன்னு அர்த்தம். நம்ம மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க, சீக்கிரம் வாங்க. விடை என்பது நான் அறத்தில் தான் இந்த செயலில் இருக்கிறேன். எங்க பக்கத்துல அவன் பக்கத்துலயும் ஒரு தப்பும் இல்லை, என் பக்கத்துலயும் ஒரு தப்பும் இல்லை, அந்த பொருளும் எடுக்கணும். ரெண்டாவது வேகமா நீங்க வருவீங்கிறதுனாலதான் நான் எதை சொல்றேன், விடையை சொல்லுகிறேன் என்றார். அடுத்து ஞானசம்பந்தர் அந்த பெண்ணை பற்றி என்ன சொன்னாருங்கிறத பாருங்க. அதாவது நீயே புகழ், ஒவ்வொரு நம்பரா போடணும். நீயே புகலிடம் என்கிறாள், 1. 2 அஞ்சுகிறாள், 3 மயங்குகிறாள், 4 விழுகிறாள், 5 புலம்புகிறாள், 6 மனவருத்தம் கொள்ளுகிறாள், 7 உன்னையே நினைக்கிறாள். இதுல என்ன சிறப்புனா, உரையில் இருக்க, மூலத்தில் இல்லைனாலும் உரையில் இருக்குது. அந்த கருத்து வராம உரையில் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இந்த 7 மெய்ப்பாடுகளுக்கு இடையிலையும், இந்த மெய்ப்பாடுகள் அகத்தே நிகழலாம், புறத்தே நிகழலாம். உடம்பில் இருக்கின்ற செயல்பாடுகள் 7மே 7 நிகழும் போது அவள் யாரையே நினைக்கிறாள், அதுதான் அதுல முக்கியம். உன்னையே நினைக்கிறாங்கிறது தான் முக்கியம்ட்டார். வேற யாரையாவது நினைத்தால் கூட அவங்கள தானே நினைக்கிறாங்கன்னு நீங்க விடலாம். ஆனா யாரதான் நினைக்கிறா, இந்த துன்பங்கள் எல்லாம் அவளிடத்தில் நிகழ்கிறது, ஆனாலும் உங்களிடத்தில் தான் அந்த உதவியை கேட்கிறாள். இந்த சரண்ய அனுமாலுங்கிறதுலயே உன்னை நினைக்கிறாள்ங்கிறது வந்துடுறது, தனியா சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் அருகல். நீர்நிலைகளில் குவளை மலர் மலர்வதை ஏன் சொல்றாருன்னா, நீர்நிலையில் குவளை மலர் மலர்வதை ஏன் சொல்லுகிறார் என்றால், நீர்வளத்தை சொல்லி நீர்நிலையில் மலர் மலர்கிறது, ஆனால் ஒரு மலர் போன்ற நான் என்ன செய்து நிற்கிறேன், வாடி நிற்கிறேன். அந்த குவளைக்கு கிடைத்த சிறப்பு கூட எனக்கு என்ன செய்யவில்லை. அப்படியெல்லாம் அதை உருக்கமா சொல்லணும். கடைசியில ஞானசம்பந்தர் விண்ணப்பம் வச்சார், அதுதான் முக்கியம். உடையாய் தகுமோ இவள் உள்மலிவே என்பது ஞானசம்பந்தர் அவளுக்காக வைத்த விண்ணப்பம். இதுல எதுவுமே நம்ம வகுப்புல சொல்ல முடியல, ஏன்னா 30 மந்திரத்தை வச்சு ஒன்னும் பேச விடாமலே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இது ஞானசம்பந்தர் வைத்த விண்ணப்பம். உடையாய் என்பதுல 2 பொருள் இருக்கு. அவளுக்கும் நீதான் தலைவன், எனக்கும் நீதான் தலைவன். இறந்து போனவனுக்கு யாருதான் தலைவன், நீதான் தலைவன். இவளுடைய மன வருத்தம் எந்த வகையில் நியாயம் என்று கேட்கிறார். இந்த மன வருத்தம் எந்த வகையில் நியாயம் என்று கேட்கிறார். ஞானசம்பந்தரே விண்ணப்பம் வைக்கிறார். அதுதான் இந்த மந்திரத்தினுடைய தனிச்சிறப்பு. 2வது மந்திரத்தினுடைய பொழிப்புரை, குவளை பூங்கொத்துக்கள் குவளை மலர் ஆகியன மலர்ந்து மனம் பரப்பும் திருமருகல் தந்தையே, இவள் உன்னை நினைக்கிறாள். என் சிந்தனையில் நிறைந்தவனே என்கிறாள். சிவனே என்று சொல்லுகிறாள். எல்லா கடவுள்களுக்கும் உட்பட்ட கடவுளே என்று சொல்லுகிறார். முதல்வனே என்று சொல்லுகிறாள்.
புலம்புகிறாள், நைகிறாள், அடுத்தது அவருடைய விண்ணப்பம். அதுதான் ரொம்ப முக்கியம். இவள் துன்பத்தை போக்காத்திருப்பது உன்னுடைய பெருமைக்கு தக்கதோ. அந்த இறந்து போனவனையும் ஞானசம்பந்தர் குறை சொல்லல, பாம்பையும் குறை சொல்லல, அந்த பெண்ணையும் குறை சொல்லல. நீங்க இப்படி உதவாம இருக்கிறது தப்புன்ட்டார். உங்க பெருமைக்கு சிறப்பு அல்லங்கிறார். குறிப்புரை, சிந்தா என்பது சிந்தனையின் அர்த்தம். இன்னொரு பொருள் அழியாதவன் என்று பொருள். சிந்தாதவன், அழியாதவன் என்ற பொருளும் தரும். முந்தா என்றால் எல்லா கடவுளும் இல்லாத போதும் இருப்பவன். முதல்வா என்பது எல்லா கடவுளை விட பெரியவன். கொந்து என்றால் கொத்துன்னு அர்த்தம். எந்தாய் புரியுது, எம் அன்னையேங்கிறது புரியுது. ஏசரவுனா தன்னை மறத்தல். திருவேசரவுன்னு திருவாசகத்தில் வருது இல்ல, அதேதான். அங்க மாணிக்க வாசகர் இறைவனை நினைத்து தன்னை மறக்கிறார். இங்க இவள் யாரை நினைத்து? அந்த இறந்து போனவனை நினைத்து தன்னை மறக்கிறார். சிந்தா எனுமால் அந்த மந்திரம் தான் அது. இப்போ நம்ம அதனுடைய விளக்கங்கள் பார்க்கலாம், உரையிலிருந்தே பார்க்கலாம். பூங்கத்துக்கள் கமல குவளைகள் மலர்கின்றன. ஏற்கனவே அதற்கு விளக்கம் சொல்லிட்டோம். மலர்கள் மலருது, என்னுடைய முகம் எப்படி கிடக்குது? வாடி கிடக்கிறது என்ற பொருள் எடுக்கணும். சரியா? பிறகு தந்தையே என்று அழைக்கிறாள். முன் சிந்தாயின் சிவனே எனுமால், முந்தவன் முதல்வா எனுமால், எந்தாய் என் தந்தையே என்று அழைக்கிறது யாரு? தந்தையேங்கிறது இவருடைய அழைப்பு, ஞானசம்பந்தருடைய அழைப்பு. ஞானசம்பந்தர் தந்தையே என்று அழைத்தது அதுதான் முக்கியம். தந்தையே என்று அழைத்தது. இப்போது இவளுக்கு யார் தான் தந்தை? நீதான் தந்தைன்னு பொருள். இவ்வளவு பெரிய துன்பத்தில் நீ தந்தையா இருக்க வேண்டியவன். சண்டிச நாயனாருக்கு அந்த பெற்ற தந்தை இல்லாத போது யார் தந்தையாகிறா? அதே இடத்துக்கு வரணும், வந்தாதான் புரியும். இப்போ நீ இவளுக்கு நீதான் தந்தைன்னு இவர் சொல்றார். அப்பா செய்ய வேண்டிய உதவியை நீ செய்யின்னு அர்த்தம். சிந்தா எனுமால் அழியாதவனே. பிறந்த அந்த விழிச்சொற்களுக்கெல்லாம் பொருள் எடுக்கணும். சிந்தா அழியாதவன் அல்லது சிந்தனையில் இருப்பவன். அதை அவள் சொன்னது அவளுடைய ஞான நிலையை காட்டுகிறது. தெளிவு, அவளுடைய தெளிவை காட்டுகிறது. இறைவனை பற்றி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறார். சிவனே என்றது மங்களம் என்று பொருள். மங்களம் தர வேண்டிய நீ உன் சந்நிதியில் இப்ப எங்களுக்கு என்ன நடந்திருக்குது? அமங்கலம் நடந்தது. நான் திருமணம் செய்ய வேண்டிய இறந்து போயிட்டான். அந்த பொருள் எடுக்கணும். சிவன்னா இன்பம் தருபவன், மங்களம். ரெண்டுமே நடக்கலையா? இல்லற இன்பமும் இல்லை, அமங்கலத்திலே முடிஞ்சு போச்சு. அந்த பொருள் கொடுக்கணும். இந்த முந்தா முதல்வா என்பதெல்லாம் அவளுடைய ஞான தெளிவு நிலையை காட்டுவது. அதுதான் அவளுக்கு ஞான சம்பந்தரை பெற்றுக் கொடுத்தது. அவள் தவத்தில் முதிர்ச்சி பெற்றவள்ங்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் அடையாளம். இந்த வார்த்தைகள் தான் அவளுக்கு யாரை பெற்று தந்தது? ஞானசம்பந்தருடைய அருளை பெற்று தந்தது. நீங்க திருவம்பாவையில் இறைவனை எப்படியெல்லாம் கூப்பிடுவான்னு வர்ற வார்த்தைகள் அதுக்காகத்தான். திருவம்பாவையில் சிவனே என்று எழுவாள் அப்படி வருதுல திருவாசகத்தில், அதோட பொருத்தி படிச்சிங்கனால இந்த இடம் புரியும். அடுத்தது மலர்களுக்கும் சொல்லிட்டோம். எந்தாய் தகுமோ, அதுல எந்தாய அதுல தாய்ங்கிற பொருள்ங்கிற எடுத்துக்கலாங்கிறதுனால தான் எந்தாய்ங்கிறாங்க. அன்னை, என் அப்பனே எம் அன்னையே, எம் தாய் எந்தாய், இரட்டுற மொழிதலா பொருள் எடுக்கணும். அதுல எந்தாய் என்பதை ஒரு பெண்ணினுடைய திருமணத்தில் அல்லது ஒரு ஆணினுடைய திருமணத்தில் இருமுது குறவர் என்று சொல்லக்கூடிய பெற்றோர் செய்ய வேண்டிய கடமைகளுக்கு இப்ப யார் இல்லை? கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கும் இல்லை. இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு இருந்தாலும் யார் இருக்கணும்? ஆமா, இப்ப எல்லாமே உங்க 2 பேர் பொறுப்பு தான்ட்டார். எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான்.
நீங்கள் தான் இதையெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றதுக்கு தான் அந்த உச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். இவள் ஏசரவேங்கிறது அவர் விண்ணப்பம் வச்சுட்டார். அதுதான் அதுல அவளுக்கு கிடைத்த பெரிய வெற்றி. இவ அப்படி துன்பப்படலாமா என்று கேட்டால் துன்பப்படக்கூடாதுன்னு அர்த்தம். துன்பப்படுறது உங்களுடைய பெருமைக்கு அழகு இல்லைன்ட்டு. மூன்றாவது மந்திரத்தின் பொழிப்புரை, நீ வீரக்கழல் அணிந்தவன், கொடிய விடமுடைய பாம்பை உடையவன், பிறை கொண்ட சடை உடையவன், அடுத்த பத்தி, வேதம் கற்றுணர்ந்த இத்தலத்தில் நீ மகிழ்ச்சியோடு உரைகிறாய். இப்போது இந்த பெண் தன் முன்கையில் அணிந்த வளையலையும் கவர்ந்து கொண்டாய், அவள் அழகையும் கவர்ந்து கொண்டாய். இது தகுந்த செயலா, சரியான செயலாகுமா என்று கேட்கிறார். குறிப்புரை, அறை ஒலி, அழல்வாய் அரவு, நஞ்சு பொருந்திய வாயுடைய பாம்பு, மறையார் மருகல், வேதங்களை உணர்ந்தவர் வாழும் தலம். மறைனா வேதம். இறை முன்கை. மந்திரத்தினுடைய பொருள் பார்க்கலாம். அறையார் கடல், கடலும். கடல் என்பது வீரத்திற்கான அடையாளம், ஆற்றலுக்கான அடையாளம். இப்போது உன்னுடைய வீரமும் உன்னுடைய ஆற்றலும் எனக்கு தேவை என்பது குறிப்பு. அடுத்தது கொடிய விடமுடைய பாம்பை சொன்னது. இங்க பிரச்சனையே எதனாலதான்? பாம்புனாலதான். உங்ககிட்ட விஷம் இருக்கிற பாம்பு இருக்குது, இங்க பாம்பினுடைய விஷத்தால ஒருவன் உயிரிழந்து கிடக்கிறான். எனவே இந்த விஷத்தை போக்குவது என்பது உனக்கு ஒரு பெரிய செயல் கிடையாது. விடத்தையும் விடமுடைய பாம்பையும் தனக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்த உனக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த ஒன்று கொலாம்ங்கிறது பதிகம் பாடணும்னு அந்த விடம் நீங்குவது போல இந்த விடமும் நீக்குவதற்கு உன்னுடைய அருள் செய்வது என்பது பெரிய விஷயம் கிடையாது தான் பாம்பை சொன்னார். பாம்பை சொல்லுகிறார். வேதம் கற்றுணர்ந்த அந்தணர்களை சொன்னது. வேதம் கற்றுணர்ந்த அந்தணர்கள் வாழுகின்ற தலத்தை சொன்னது. அத்தலம் தவத்தில் சிறந்த தலம் என்பது குறிப்பு. அந்தணர்களை சொன்னாலே சரியகிரியை எடுக்கணும், அதோட எதையும் சேர்த்து எடுக்கணும், யோகத்தை எடுக்கணும். அந்தணர்னாலே 3 எடுத்துக்கலாம். சரியகிரியை கம்பல்சரி, யோகம் சேர்ந்து வந்துடும். தவத்திற்குரிய தலம். எனவே இடையராது சரியகிரிய யோகம் நடக்கக்கூடிய ஒரு தலத்தில் நீங்க இருந்து அந்தணர்கள் இருக்கிற இடத்துல மந்திரங்கள் ஒலிக்கப்பட்டு எது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும்? அருள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த அருளை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறார். நாம இந்த மலர்களை சொன்னதை கூட அதுல சேர்த்துக்கலாம். சரியகிரிக்கு தேவையான சாதனமா சேர்த்துக்கலாம். 2 பொருள் எடுக்கலாம். இந்த மலர்களை சொன்னது கூட இந்த சரியகிரிக்கு தேவையான சாதனங்களாக இவைகளெல்லாம் இருக்குது என்ற பொருளை கூட எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து அந்த பெண்ணுக்காக விண்ணப்பம் செய்தார். அவள் முன்கையில் அணிந்திருக்கிற வளையல்களை நீ கவர்ந்துட்ட. அதாவது திருமணம் செய்ய வேண்டியவனை திருமணம் செய்யலன்னா கையில் என்ன போட முடியாது. அது எவ்வளவு வெள்வளை சோரன்னு அவரே தன்னை பாடினாரு. இங்க சொல்றாரு அவளுக்கு வளையல் இனி போட முடியாதுன்னு வருத்தப்படுறாரு. அது வளையல் போட முடியாத ஒரு நிலைக்கு அவளை கொண்டு வந்து விட்டாய். அவருடைய அழகும் போச்சுங்கிறார். அதாவது ராத்திரி தான் இறந்திருக்கிறான், காலையில பாக்குறாரு, அதுக்குள்ள அழகு எப்படி போச்சுதுன்னா அப்படின்னா அவருடைய துக்கத்தை 100% உணர்ந்திருக்கிறார்னு அர்த்தம். அவருடைய துக்கத்தை என்ன செய்திருக்கிறாரு? 100% உணர்ந்திருக்கிறார்னு அர்த்தம்.
சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா பார்த்தா அப்படியே தெரில, போன வாரம் இருந்த மாதிரி தானப்பா இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். அவங்களுக்கு என்ன தெரியலன்னு அர்த்தம், உணர தெரியாது சிலருக்கு. போன வாரமும் இதே மாதிரி தான் இருந்தா இப்பவும் இப்படிதான் இருக்கா, ஒரு வாரம் உடம்புக்கு சரியில்லை, அதுக்கு ஒரு 5 கிலோ வெயிட் கூடுன மாதிரி தெரியுது அப்படிம்பாங்க சிலர். பேசுறவங்களாம் நிறைய இருக்காங்க. ஞானசம்பந்தர் ஒரு பெரிய ஞானிங்கிறதுக்கு ஒரு அடையாளம், அவளுடைய அழகே போச்சுங்கிறார். வளையல் சோர்ந்துட்டு அங்கு அழகு போனது, வளையல் சோர்ந்தது என்பதெல்லாம் அவளுடைய அந்த மங்களத்தில் இருக்கிற குறையே அப்படி சொல்றார். மங்களத்தில் இருக்கிற குறையை சொல்றார், புற அழக சொல்லல. ஞானசம்பந்தர் புற அழகை பார்க்க மாட்டார். அப்படின்னா எங்க போகணும்னா பூம்பாவைக்கு போகணும். பூம்பாவை உயிர் பெற்று நின்ற போது ஞானசம்பந்தர் அந்த பெண்ணை என்ன அழகாக பார்க்கவில்லை, புற அழகாக பார்க்கல, அருள் அழகாக தான் பார்த்தார். இறைவன் அருள்ல இந்த பெண் வந்திருக்கிறா, இவள் ஒரு அருள் என்று தான் யார் பார்த்தா, ஞானசம்பந்தர் பார்த்தார். அந்த பெண்ணினுடைய தந்தை இந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று வேண்டிய போது, நான் தேவாரம் பாடி உயிரோட வந்திருக்கிறா, அப்ப இவ என்னுடைய மகள் அப்படின்னாரு. யாரு, ஞானசம்பந்தர். அதனால் இங்கு அழகு என்று சொன்னதை நீங்கள் என்ன அழகாக பார்க்க உணர்ந்து விடக்கூடாது, புற அழகை அல்ல. அவ அவளுடைய புற அழகை சொல்லாமல் அவள் இந்த மங்களத்தை இழந்து நிற்கிறத அப்படி சொன்னார், இழந்து நிற்பதை சொன்னார். இன்னொரு விதமா சொன்னா, அவங்க நினைச்ச மாதிரியே நடந்திருந்தா இப்ப என்ன நடந்திருக்கும், இப்ப காலையில கல்யாணம் நடந்திருக்கும். அந்த மீனிங்ல அவர் சொல்ல வர்றார். ஒருவேளை அவங்க என்ன நினைத்து வந்திருந்தார்களோ அது நடந்திருந்தா இப்ப இவங்க 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளையா நிற்பாங்க. அதைத்தான் அவர் சொல்றார். அதை இதில் செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ளணும். அடுத்த மந்திரம், 4வது மந்திரம். கங்கையை சடையில் கொண்டவன், ஒலிக்கும் கங்கையை சடையில் கொண்டவன், மறைத்து கொண்டவன். நம்ம முதல்லயே கங்கையை எடுத்து பேசிட்டோம். ஆமா, யாசகம் பெறுபவன், குற்றமில்லாத புகழுடையவன், இந்த 3வது மந்திரத்தில் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். 3வது மந்திரத்தில் 3வது வரியில மகிழ்வாயின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வரியை எடுத்துக்கிடணும். நீ மகிழ்ச்சியா இருக்கிற, அவ மகிழ்ச்சியா இல்லை, நாங்க மகிழ்ச்சியா இல்லைன்னு அர்த்தம். அவள் கூட ஞானசம்பந்தர் சொல்லல, என்ன சொல்றாரு, நீ இந்த ஊர்ல சந்தோஷமா தான் இருக்க, ஏன்னா உனக்கு மந்திரம் சொல்றதுக்கு ஆள் இருக்குது, உனக்கு சரியெல்லாம் நடக்குது, தேவையான பூவெல்லாம் பூக்குது, தண்ணி இருக்குது, நீ நல்லா பகுமானமா இருக்கிற, நாங்க தான் நல்லா இல்லைங்கிறத தான் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாரு, மகிழ்வாய் என்றார். 4வது மந்திரத்துக்கு வந்துட்டோம். கங்கையை மறைத்து வைத்திருக்க யாசகம் பெறுபவன், குற்றமற்ற புகழுடையவன் நீ, இத்தலம் நீர் நிறைந்தது. இந்த மந்திரத்திலேயும் மகிழ்வாய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இங்கு நீ மகிழ்வாய் இருக்கிறாய், இப்பெண்ணை நீ மெலியச் செய்தாய், இவள் இவ்வாறு மெலிய வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பமோ என்று கேட்கிறார். ஒலிநீர் என்றால் முழங்குகின்ற கங்கை, கரந்தாய் என்றால் மறைத்தாய். பொருள் பாருங்க, ஒலிநீர் சடையில் கரந்தாய் உலகம். கங்கையை சடையில் கறந்தவன் ஏற்கனவே பேசியாச்சு. யாசகம் பெறுதல், அடுத்தது யாசகம் பெறுதல். இனி யாசகம் பெறுபவன். நீ யாசகம் பெறுதல் என்பது பிற உயிர்களினுடைய தேவையற்றதை பெற்றுக்கொள்ளுதலை குறிக்கிறது. தேவையற்றதை பெற்றுக்கொள்ளுதல் தான் உன்னுடைய யாசகம். ஒருவேளை இவனுடைய இறப்புக்கு அவனுடைய 3 மலங்களில் ஏதேனும் ஒன்று காரணமாக இருந்தால், குறிப்பாக அவனுடைய வினை காரணமாக இருந்தால், அதை நீங்களே என்ன செய்து கொள்ளலாம், யாசகம் பெறுவது போல நீங்கள் கருத வேண்டும் அர்த்தம். அப்பதான் அவன் உயிரோடு எழுப்ப முடியும். நீங்கள் கருத வேண்டும். உன்னுடைய புகழ் குற்றமற்ற புகழ். இதுவரைக்கும் உனக்கு குற்றமற்ற புகழ், இனிமேலும் அது என்ன புகழாய் இருக்கணும், குற்றமற்ற புகழாய் இருக்கணும். அப்படி இல்லாம இந்த பெண்ணுக்கு இவன் உயிரோட எழவில்லைன்னா, திருமருகல்னு ஒரு ஊர் இருக்குது, அங்க ஒரு சாமி இருக்கிறாரு,
அவரை நம்பி ஒரு பொம்பளை திருமணம் செய்யறதுக்கு வந்தது, பாம்பு கடிச்சு செத்து போச்சுதுன்னு காலங்காலமாக உன்னை கேவலமாக பேசுவாங்க. அதை நீ தான் பார்த்துக்கிடணுங்கிறார். யாருக்கிட்ட? இறைவன்கிட்ட. மாணிக்க வாசகர் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்லுவார். அதே அந்த பொருளில் தான் இங்கே எடுக்கணும். நீர் மலிந்திருப்பது என்பது சாதனம். நீர் மலிந்திருத்தல் என்பது சாதனம். உனக்கு தேவையான தண்ணி இருக்குது, உனக்கு தேவையான பூ இருக்குது, உனக்கு தேவையான மந்திரம் இருக்குது, அந்தணர்கள் இருக்காங்க, சரியை கிரியை எல்லாம் நடக்குது. நீ நல்லா இருக்கு, உங்க பங்களா நல்லா இருக்குது, எங்க வாழ்க்கை இப்படி ஆயிட்டுங்க அந்த பொருள் எடுக்கணும். மலிநீர் மருகல் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மெலிநீர்கள், இவள் என்ன செய்து விட்டாள்? இவளை மெலியும்படியாக செய்வது உன்னுடைய விருப்பமோ? அதற்கு என்ன பொருள் எடுக்கணும்னா, நீ எப்படி விரும்புகின்றவன் அல்ல. எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்வது உன்னுடைய விருப்பம் கிடையாது. அப்படி நீ விரும்புகிறாய் என்றால் அது மறைப்பு சக்தி. மறைப்பு சக்தியினால் நீ விரும்புகிறாய் என்றால் நீ வினையை ஊட்டுகிறாய் என்று பொருள். வினை ஊட்டுதலில் தான் இவனுக்கு எதுவும் நடந்திருக்கிறது. அதுவும் ஒரு வினை. எது கடிச்சது? பாம்பு கடிக்கணுங்கிறது அவன் வேண, அழணுங்கிறது யார் வேண? இவளுடைய வேண. எனவே அதுவே காரணமாக இருந்தால் கூட நீங்க அந்த வினையை என்ன செய்தனும்? நீங்கள் அதை நீக்கி அந்த உயிருக்கு உதவ வேண்டும் என்பது அவருடைய விண்ணப்பம். விரும்பினாயோ, விரும்பினாயின்னு சொல்லல, ஓகாரத்தில் தான் கேட்கிறேன். நீ விரும்பினியா? நீ விரும்பக்கூடியவன் இல்லையேன்னு அர்த்தம். ஒரு முதல் மதிப்பெண் எடுக்கிற மாணவனை பார்த்து ஃபெயிலாகன்னு பரீட்சை எழுதினியாடா அப்படின்னு கேட்டா நீ இப்படி எழுதக்கூடியவன் அல்லன்னு அர்த்தம். புரியுதா? நீயே பிளான் பண்ணி எழுதினியாடான்னு அப்படி எழுதக்கூடியவன் அல்லன்னு அர்த்தம். ஆனா அதையே ஒரு மிக குறைந்த மதிப்பெண் எடுக்கிற பையன்கிட்ட கேட்டா அந்த கேள்விக்கு அந்த பொருள் கிடையாது. நீ எப்பவும் அப்படித்தானே எழுதுவ அப்படின்னு பொருள். அதை இறைவன் இப்படி செய்யக்கூடியவன் இல்லை என்று பொருள். ஐந்தாவது மந்திரம், தெளிந்த நீல நிறம் பொருந்திய மேகம் போல் நீலகண்டம் உடையவன் நீ. இந்த மந்திரத்திலும் மகிழ்வாய்ங்கிற வார்த்தையை போக்கஸ் பண்ணணும், அதை எடுத்துக்கணும். எத்தனாவது? 4வது மந்திரத்தில் நீலகண்டம் உடையவனி. திருமருகல் என்ற தலத்தை வந்தடைந்தவள் இந்த பெண்ணும். சாமி கூப்பிடுறாங்க, அங்க சாமி கூப்பிடுறாங்க உள்ள. திருமருகலை இந்த பெண் வந்து அடைந்திருக்கிறாள். அவள் கூந்தல் நீல வண்டு போல் காணப்படுகிறது. நீல வண்டு போல் காணக்கூடியதாக இருக்கிறது. இவளுடைய கண்கள் ஒளி பொருந்தியது. அவளுடைய கண்ணை நீ கலங்கச் செய்து விட்டாய். அவளுக்கு சோர்வை கொடுத்து விட்டாய். உன் பெருமைக்கு இது தக்கது அல்ல. 5வது மந்திரம், துணிநீல வண்ணம் முகில் தோன்றி என்ன மணிநீல கண்டம் உடையாய். துணிநீலம்னா தெளிந்த நீல நிற மேகம் போல கண்டத்தை உடையவனாக இருக்கிறார். நீலகண்டத்தை சொன்னது. பார்க்கடல்ல விஷம் வந்தது. அந்த விஷத்தை நீங்க என்ன செய்தீங்க? நீங்களே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டீங்க. திரும்பவும் ஒரே ஒரு தடவை அப்படி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு அர்த்தம். ஆமா, 2 தடவை சாப்பிட்டாருன்னு இருக்கட்டுமே. நீங்க பார்க்கடல் விஷத்தை தேவர்களுக்காக சாப்பிட்டீங்க. இந்த விஷத்தை யாருக்காக எடுங்க? நாங்க சாப்பிட கூட சொல்லல, எடுங்கன்னு தான் சொல்றோம். அங்கேயாவது தேவர்கள் உங்களை சாப்பிட சொன்னாங்க, நாங்க எடுங்கன்னு தான் சொல்றோம். அதான் நீலகண்டத்தை சொன்னது. அந்த நீலகண்டத்துக்கு ஏன் அவ்வளவு பெரிய வர்ணனைன்னா, அந்த விஷத்தையே நீங்க ஒண்ணுமில்லாம பண்ணினீங்கன்னா இது அதோட ஒப்பிட்டா 0.1% கூட ஆகாது. அதுவும் நாங்க உங்களை என்ன செய்ய சொல்லல, சாப்பிட சொல்லல, எடுக்க தான் சொல்லி இருக்கிறோம். புரியுதா? 2வது, அங்க நீங்க யாருக்காக சாப்பிட்டீங்களோ அவங்க யாரும் அந்த பெண்ணுக்கு ஈடாக மாட்டார்கள். அந்த தேவர்களோ அந்த அசுரர்களோ ஒரு பயலும் இவங்களுக்கு ஈடாக மாட்டான். அதுல நீங்க இந்திரனோ திருமாலோ ஒருத்தரும் யாருக்கு சமமாக முடியாது. அவங்க ஒன்ன பார்த்து இப்படி முதல்வான்னு சொல்லுவாங்களா, முந்தான்னு சொல்லுவாங்களா, சிந்தான்னு சொல்லுவாங்களா, சிவனேன்னு சொல்லுவாங்களா? ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க அப்படிங்கிறார். அடுத்தது,
அவர் நீலகண்டத்தை சொன்னார். அவருடைய கூந்தல் வண்டுகள் ஒன்று சேர்ந்தது போல இருக்குங்கிறார். அது எவ்வாறு புரிந்து கொள்ளணும்னா, சுருட்டை முடின்னு அர்த்தம். சுருண்ட முடி தான். அப்படி ஒரு உதாரணம் சொல்லுவான், வண்டு மாதிரி. இந்த நைஜீரியாக்காரங்க முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டு உட்கார்ந்த மாதிரியே இருக்கும். இந்த கிரிக்கெட் பிளேயருடைய முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நைஜீரியாக்காரங்க முடி உருண்டு உருண்டு இருக்கும். அந்த சுருட்ட முடியை பார்த்தா எது உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும்? வண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சுருட்டை முடியெல்லாம் அந்த மங்கள அடையாளங்கள். மங்கள அடையாளம் இப்போ லட்சண அடையாளங்கள்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு கன்னத்தில் குழி விழுறத ஒரு மங்கள அடையாளமாக சொல்றோம். அந்த மாதிரி அது ஒரு வகையான அடையாளம். நீங்க பாத்தீங்கன்னா கிராமங்களில் அந்த சுருட்ட முடி இருக்கிறவங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா, கிராமத்தில் அதை கவனிச்சதுனால நான் சொல்றேன், ரொம்ப ஸ்டைல் பண்றவங்களா இருப்பாங்க. யாரு? இந்த சுருட்ட முடிக்காரங்க. அந்த காலத்தில் இப்படி எடுத்து சுருட்டி சுருட்டி விட்டு பிறகு சீப்பை வச்சு இப்படி இப்படி சுருட்டி அதில் ஒரு இதை உண்டு பண்ணி வைப்பாங்க. அது என்னதுன்னா, இயற்கையான அந்த மங்கள அடையாளம் அவளுக்கு இயற்கையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். கனந்தரும் பூங்குழலாள் என்று அபிராமியை சொன்னது போல இது ஒரு மங்கள அடையாளம். கூந்தல் நம்ம மரபுல கூந்தல் மங்கள அடையாளம். நீங்க எதுக்கு அப்பா இறந்த உடனே மொட்டை அடிச்சுக்கிட்டான்? முடியை இழக்கிறதே அமங்கல அடையாளம் தான். பழனிக்கு முடி எடுக்கிறது வேற, அது வேற. அதுவே தன்னை என்ன செய்து கொள்றது தான், அழகை குறைத்துக் கொள்ளுதல் தான். அதே மாணிக்க வாசகரே சொல்றாரு, விரிதலையேன், நான் தலையை விரிச்சு போட்டுட்டு அலைகிறேன் அப்படின்னா, ஒரே ஆசிரியர் சொல்றாரு, நான் துன்பத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாருங்கிறார். ஆமா, தலைவிரியே விரிதலையேன் திருவாசகத்தில் இருக்கு. அதுக்கு கீழே உரை என்னன்னா, தலையை விரித்துக் கொள்ளுதல் அமங்கல அடையாளம். புரியுதா? இங்கு தலை விரித்தல்லாம் சொல்லல, கூந்தலை வர்ணனை பண்ணது மங்கள அடையாளம். கூந்தல் ஒரு மங்கள அடையாளம். அந்த மங்கள அடையாளத்திற்குரிய எதை செய்து கொடு? மங்களத்தை செய்து கொடு என்று பொருள். அவள் கூந்தலில் அமங்கலம் தெரியுதுன்னு சொல்லக்கூடாது, அப்படி சொல்லல அவரு. மங்களமா இருக்கிறா, மங்களத்தை கொடுன்னு தான் அர்த்தம், அவ்வளவுதான் எடுக்கணும். அது அழகா சொன்னார் பாருங்க, அவ கண்ணு ஒளி உடையதுன்னார். அதுலதான் ஞானசம்பந்தர் ஞானிங்கிறது தெரியுது. அதாவது ஏதோ தூரத்தில் நின்றுகிட்டு, நீங்க உலகிலே யார்ட்டையாவது உங்க துன்பத்தை சொல்லி பாருங்க. சிலர் காதல வாங்காமலே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் சொல்லி முடிச்ச வரவும் அப்புறம் நாம என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்போம்னா, அவன் அதுக்காக ஒரு வருத்தப்படுவான்ட்டு சொல்லியிருப்போம். சொல்லி முடிச்சவரை அப்புறம் சொல்லுங்க, என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்பான். அப்ப ஞானசம்பந்தர் அவளுடைய கண்ணையே பார்த்தே பேசியிருக்கிறார். எதை பார்த்திருக்கிறாரு? அந்த கண்ணுல எல்லாமே தெரியும். மானின் நேர்விழி மாதரார் வருதா? அந்த மானின் நேர்விழின்னு ஏன் சொல்றாங்கன்னு உரையாசிரியர் சொன்னாரு. ஞானசம்பந்தர் மதுரைக்கு வரும்போது சமணர்களால் ஞானசம்பந்தருக்கு ஏது நடந்து விடுமோ என்ற அச்சம் யாருடைய கண்ணில் தெரிந்தது? மங்கையர்க்கரசியாருடைய கண்ணில் தெரிந்ததுன்னு சொன்னார் உரையாசிரியர். அதேதான் இங்க அவ கண்ணுல ஒளி தெரியுதுன்னாரு. நீங்க இந்த ஒளி தெரியுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமில்ல. ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா என்ற பாரதியார் பாட்டு போதும். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா, போ போ போன்னு ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. அது யாருக்கும் தெரியாது. பாரதியாரே போ போனும் பாடியிருக்காரு, வா வான்னும் பாடியிருக்காரு. இவள் என்ன கண் படைத்தவள்? ஒளி என்பது அருள் ஒளி. இவள் ஒரு சிறந்த சாதகர், மிகப்பெரிய சிவனடியார்னு அர்த்தம். அது அவ கண்ணுல தெரியுது. காலத்தியானவன், காலத்தியான் மருகல் பெருமான் அவ கண்ணுல தெரிகிறார்னு அர்த்தம். திருநாவுக்கரசர் என் கண்ணுல காலத்தியப்பன் இருக்கிறார்னாரு. இவர் சொல்றாரு திருமருகர் பெருமான் ஒளி வடிவத்தில் யாரு கண்ணுல இருக்கிறார்? ஆமா, ஒளி என்பது கண்ணினுடைய பார்வை திறனை அல்ல, அந்த கண்ணில் இருக்கிற நயன தீக்கைக்கான ஒளி. ஞானசம்பந்தரே எங்க குருவா நிற்கிறதுனால அது நயன தீக்கைக்கு எடுக்க முடியாது. அவளுடைய கண்ணில் நான் யாரை பார்க்கிறேன்? இந்த திருமருகல் பெருமானை பார்க்கிறேன்னு பொருள். அந்த பொருள்ல சொல்றார். அவளுக்கு போய் நீ இந்த சோர்வை கொடுத்துட்டியேன்னு விண்ணப்பம் வைக்கிறார். இந்த மந்திரத்தின் தனிச்சிறப்பே விண்ணப்பம் தான். 6வது மந்திரம், பலரும் உன்னை போற்றி பாடுகிறார்கள், போற்றுகிறார்கள். சடையில் பிறை உடையவன் நீ. பிறை முதல் மந்திரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம். பிறையும் கங்கையும் நாமளே எடுத்தோம், முதல் மந்திரத்தில் இல்ல, வந்தாச்சு. ஏன் எடுத்தீங்க சார்னு கேட்கக்கூடாது, வருது. கங்கை சடைய சொல்றதே எதுக்காகத்தான்? சடைய சொல்றதே இந்த அடைக்கலம் கொடுத்ததை சொல்றதுக்காகத்தான். சடையில இன்னொரு பொருளும் நாம இப்ப எடுத்துக்கிடணும்.
இவ எல்லாமே ஞான மார்க்கமாவே பேசுகிறாள், உன்னுடைய சடையே எதனுடைய அடையாளம், அப்படியும் அதை விரிக்கணும். பலரால் போற்றப்படுபவன் நீ, சடையில் பிறை உடையவள் இவள், இந்த தலத்துக்கு இவள் வந்திருக்கிறாள், விடியும் வரை தூங்காமல் இருந்திருக்கிறாள், தூங்காமல் துன்பமடைகிறாள். இப்பதான் சொன்னா அது வந்துட்டு. இவள் ஒரு சிறந்த சிவனடியார், இவள் மேல் பழி வரலாமா என்று கேட்கிறார். குறிப்புரை பரவ துதிக்க மலரும் பரவும் புலருந்தனை விடியும் வரை, புலருதல்னா விடிதல், பொழுது புலர்ந்தது விடியும் வரை, புடை பக்கம், வெளி அலர்னா பழிச்சொல்னு அர்த்தம். பலரும் பரவப்படுவாய், விளக்க எழுதுங்க. இனி எல்லாராலும் போற்றப்படுபவன். இன்னைக்கு காலையில வரைக்கும் இந்த பெண்ணு எழலன்னா எதுவும் பண்ணுவாங்க, தூற்றவும் செய்வாங்க. அது எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கவில்லை, நான் அதை விரும்பவில்லை. அப்படியே உன்னை தொடர்ந்து போற்றணும். நீ அவளை என்ன செய்து கொள்ளு, அவனை உயிரோடு எழுப்பு. பலரும் உன்னை போற்றாங்கிறது பெருசு இல்ல, இவ்வளவு பெரிய துன்பத்தில் இவளும் என்ன செய்கிறாள், போற்றுகிறாள். அதை புரிஞ்சுக்கணும். சடைமேல் மலரும் பிறையொன்றுடையாய் ஏற்கனவே சொல்லியாச்சு. மருகல் புலருந்தனையும் துயிலாள், அந்த இடம் ரொம்ப முக்கியம். விடியும் வரை இவள் தூங்கவில்லை. போன மந்திரத்தில் சொன்னாரு, இவ கண்ணுல ஒளி தெரியுதுன்னாரு. தூங்காத கண்ணுல எப்படி ஒளி தெரியும்? அதனாலதான் சொன்னேன், அங்க ஒளின்னு சொன்னது இந்த பௌதிக கண்ணை அல்ல, அந்த கண்ணுக்குள்ள யாரை பார்த்தாரு, மருகல் பெருமானை பார்த்தார். கண்ணுல யாரு தான் தெரியுறா, மருகல் பெருமான் தான் தெரிகிறார். அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. அவ கண்ணுல காலத்தியான் தெரிந்தது போல தெரியும். திருமுறையில காலத்தியான் அவன் என் கண்ணுளானை மாதிரி வேற ஒரு தலமும் இருக்குது, என் கண்ணுளானேன்னு இன்னொரு தலமும் இருக்குது. அதுபோல இரவும் பகலும் என்ன சொன்னார், மலரும் பிறையொன்றுடையாய் புலருந்தனையும் துயிலாள், விடியும் வரை என்ன செய்யவில்லை, இவள் தூங்காமல் இருக்கிறாள். தூங்கவில்லை என்பது உன்னை நினைந்து, தூக்கத்தை கெடுத்தது ரெண்டு காரணம். அவனுக்கு ஏற்பட்ட துன்பம், இன்னொன்று உன் மேல இருந்த நினைப்பு. உன்மேல் இருந்த நினைவு என்று ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளணும். விடியும் அளவும் துயிலாது துயருடைகின்றாள், அடியவளாகி இவள் மீது, அதுதான் அதுல முக்கியம். அது எதுல வருதுன்னு பார்க்கணும். புலருந்தனையும் துயிலாள் புடை போந்து அலரும்படுமோ அடியாள் இவளை எவ்வளவு அழகான அந்த இந்த ஒரு வார்த்தை தான் இவ்வளவு நேரமும் நம்ம பில்டப் பண்ணதுக்கான பேசிக். உரையில நம்ம பில்டப் பண்ணது எதுவுமே இல்லை. இந்த அடியாளுங்கிறது புரியலன்னா எல்லாமே ஓவர் பில்டப்பாங்க. நம்ம லோயர் பில்டப் தான் பண்ணியிருக்கோம். ஞானசம்பந்தர் அவளுக்கு ஒரு சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, இவ்வளவு ஒரு அடியவள், ஏதோ போற வழியில ஒரு மடத்துல படுத்தாங்கன்னு நினைச்சுக்கிடாத, இவ்வளவு ஒரு அடியவள் அப்படின்னாரு. இந்த அடியவள்ங்கிறத இது வரைக்கும் சொல்லல. எத்தனாவது மந்திரத்தை சொல்றாரு, கண்ணுல இறைவனை பார்த்த பிறகுதான் சொல்றார். கண்ணுல நீ தெரிகிற, இவ்வளவு ஒரு அடியவள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட இந்த பெண்ணுக்கு என்ன வந்துரும் சொல்றாரு, அலரும் படுமோ, அலரும் என்றால் பழி, பழி வரும். எப்படி வரும்னா, ஊர்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்யறதுக்கு புறப்பட்டு வந்திருக்காங்க. வந்திருக்க இடத்துல ரெண்டு பேரும் திரும்பி பத்திரமா ஊருக்கு போனா ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா இவன் இப்படியே இறந்துட்டாங்கிறது அப்படியே தொடர்ந்து உறுதியாயிட்டுன்னா அந்த பிள்ளையை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி சும்மா கிடந்த ஆம்பளைய உசுப்பேத்தி ரணகலப்படுத்தி கோயிலில் கல்யாணம் பண்ணலான்னு கூப்பிட்டு போய் அங்கே போய் அவன் செத்து, இவ நல்லா பகுமானமாக வந்திருக்கிறான். அவன் என்ன செஞ்சு போயிட்டான், செத்து போயிட்டான். ஒரு பொம்பளையை நம்பி ஒரு ஆம்பளை உயிரே போச்சு. இப்படியெல்லாம் இப்படிதானே பேசுவாங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. இப்படியெல்லாம் பேசி கடைசியில் ஒரு சிவனடியாருக்கு கெட்ட பேர் வந்துருன்ட்டார். அதை சொல்றதுக்கு தான் முதல்ல என்ன வார்த்தையை போட்டாரு, அடியாள் இவளே பழியலாம் வரினு மஞ்சேன். மாணிக்கவாசகர் சொன்னாரு, பழியலாம் வரினு மஞ்சேன் அப்படின்னாரு. இங்க சொன்னாரு, மாணிக்கவாசகர் பழி வரலன்னா தாங்குவாரு, இவ தாங்கணுமல்ல. அவர் நாயனார் தாங்குவாரு, இவளுக்கு என்ன வரக்கூடாது, பழி வரக்கூடாது.
யாராவது இப்போ சமீபத்தில் ஒரு பையன் வந்து குற்றாலத்தில் ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான். அவங்க அம்மா சொல்லுது, நான் எப்படி தனியாக வீட்டில் போய் என்ன சொல்கிறதுன்னு கேட்குது. அவன் இல்லாமல் எப்படி நான் அந்த பையன் 17 வயசு பையன் இறந்துட்டான், அவன் இல்லாமல் நான் எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு கேட்குது. ஊரில் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு குற்றாலத்துக்கு போகலன்ட்டா யார் அழுதா? இந்த சீசனில் குற்றாலம் போகலன்னா என்ன? அவன் தான் எல்லாம் அரசாங்கத்தில் தான் மழை வருது, வெள்ளம் வருது, வெயில் வருது, எங்கேயும் போகாதுன்னு சொல்கிறான்ல. ஒரு இடத்துல உட்கார முடியாதா, உங்களுக்கு பணம் கொடுப்பா, இப்படியெல்லாம் யார் பேசுவா? அதுதான் இவளுக்கும் வந்துடும். அது அந்த காலத்தில் 1300 வருஷத்துக்கு முந்தி பாருங்க. அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா? இவா இதுக்கு இவனை கூப்பிட்டு போறா, அவன் கூப்பிட்டானு இவா இதுக்கு போனா, இப்படியெல்லாம் அது என்ன செய்யும்? எல்லா காலத்திலும் பழிச்சொல் ஒரே வடிவம் தான். சங்க இலக்கியத்தில் வராத 2000 வருஷத்துக்கு முந்தைய இப்ப நான் பேசுறதுலாம் இருக்குது. அது செய்யுள்ள இருக்குன்னா ஒரே நடையில சொல்லிட்டு இருக்கிறேன். அதைத்தான் அவர் சொன்னாரு, ஒரு சிவனடியார் இவா, வேற ஒரு பெண்ணுக்கு பழி வந்தா நான் எனக்கு நின்று போயிருவேன். யாருக்கு வந்துடக்கூடாது? சிவனடியாருக்கு வந்துடக்கூடாது. சராசரி ஒரு பெண்ணா இருந்தா அவ வேற ஏதோ ஒரு வீட்டு திண்ணையில படுத்திருப்பா. எங்க வந்து படுத்திருக்கிறா? கோயில்ல வந்து படுத்திருக்கிறா. கோயில்ல வந்து படுத்ததுனாலதான் சிவனடியார்னு சொல்றேன். அப்படியே அதை எடுத்து கொடுக்கிறார். புரியுதா? இவளை துயர் ஆக்கினையே அப்படிங்கிறார் 7வது மந்திரத்துல. இது தகுமோ? துயருக்கு உரியவள் ஆக்கினாய். இவளை எதற்கு உரியவள் ஆக்கினாய்? அந்த அலரும்படுமோ அடியாள் இவளே. அடுத்த மந்திரத்துக்கு போயிட்டோம். 7வது மந்திரத்தினுடைய பொருள் எழுது. மழு உடையாய், மருகல் உடையாய், இவள் நாள்தோறும் பெருமான் திருவடி வாழ்க என்று கூறிக்கொண்டே எழுவாள். இரவும் பகலும் உன்னையே நினைந்து தொழுவாள். இவளை துன்பத்திற்கு உரியவள் ஆக்கினாய். இது சரியா? இந்த மந்திரத்தில் எனான்னு ஒரு வார்த்தை இருக்கு. எனானா என்றுன்னு அர்த்தம். வலுவாள்னா தவறாதவள் என்று பொருள். எழுவாள்னா உறங்கி விழித்தெழுவாள். மந்திரத்துக்கு வாங்க. வலுவாள் பெருமான் கடல் வாழ்கவேனா, பெருமான் கடல் வாழ்க என வலுவாள். காலையில் எந்திரிக்கும் போது என்ன சொல்லிட்டு தான் எந்திரிப்பா? இறைவன் திருவடி வாழ்க. இவர் என்ன அந்த பெண்ணிட்ட எல்லாம் பேசிட்டாரு. அந்த பெண்ணிட்ட இந்த கதையெல்லாம் கேட்ட பிறகுதான் அவர் அந்த பெண்ணுக்காக என்ன செய்யறாரு? பாடுறார். அவர் அந்த கோயில் வாசலுக்கு வர்றாரு. அந்த வரலாறு எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். கோயில் வாசலுக்கு வரும்போது இவள் பயங்கரமா கத்துற சத்தம் கேட்குது. உடனடியாக பக்கத்தில் போய் எல்லாத்தையும் விசாரிக்கிற. அந்த பெண்ணுகிட்டே நேரடியாக பேசுறாரு. நடந்ததையெல்லாம் என்ன செய்யறா? சொல்றா. அப்போ அவள் தன்னுடைய ஒரு சிவபக்தருங்கிறத ஞானசம்பந்தர் அழகா கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. டெய்லி எப்படி சாமி கும்பிடுவாங்கிறத சொல்றாரு பாருங்க. டெய்லி காலையில் எந்திரிக்கும் போது என்ன சொல்லிட்டு எழுவா? பெருமான் திருவடி வாழ்க என்று சொல்லி எழுவாள். இதையெல்லாம் அவர் கேதர் பண்ணியிருக்கிறார். பொய் கிடையாது. அவளே சொல்லாம யாருக்கும் தெரியாது, அந்த ஊர்காரங்களுக்கும் தெரியாது. அவனும் இல்ல, யார் தான் சொல்லியிருக்கணும்? சாமி டெய்லி காலையில் எந்திரிந்தா சிவபெருமான் திருவடி வாழ், நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்கன்னு சொல்லி தான் எந்திரிப்பனுங்க அப்படின்னு சொன்னதை அவர் உள்வாங்கிட்டார். பெருமான் அதனாலதான் அவர் அடியாள் இவளேனர். பெருமான் திருவடி வாழ்கன்னு சொல்லுவா. அந்த பெருமான் திருவடி வாழ்கங்கிறதுல ஒரு குறிப்பு வச்சார் ஞானசம்பந்தர். அதாவது நீ வாழ்கன்னு அவ சொல்ற, ஆனா இங்க இவ வாழல, மறந்துடாத. புரியுதா? அதுதான் அதுல மறைமுகமா சொன்னார். நீ வாழ்கன்னு அவ நினைக்கிறா. ஒரு சாதகன் இறைவன் வாழ்க என்று சொல்லுவது எதுக்காகன்னா அவன் வாழ்றதுக்காகத்தான். இறைவனை வாழ்கன்னு சொல்லனாலும் வாழ்வாரு, சொல்லாட்டாலும் வாழ்வாரு, சொன்னாலும் வாழ்வாரு. இறைவன் வாழ்க என்று சொல்லுவது எதற்காக? சொல்லுபவன் வாழ்வதற்காகத்தான். நமச்சிவாய வாழ்க அப்படின்னா எப்போதும் அந்த திருவடி நிலைத்திருக்கன்னா என்ன அர்த்தம்? நாம அந்த திருவடியை பயன்படுத்துறதுக்கு அது என்ன செய்யணும்? இறைவன் நிலைத்திருக்கணுங்கிற பொருள் தான். அதான் சொல்றாரு, உன்னுடைய திருவடி வாழ்கங்கிறாரு. ஆனா இவருடைய வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கிறாள் அப்படிங்கிற குறிப்பு அதில் வச்சார். எழும்போதே அப்படி சொல்லிக் கொண்டுதான் எழுவாள். பல நாள் அப்படி எழுந்தவள் இன்றைக்கும் அப்படிதான் எழுந்திருப்பாள்ங்கிறது குறிப்பு. அதனாலதான் அதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, கண்ணுல என்ன தெரியுதுன்ட்டாரு? ஒளி தெரியுதுன்ட்டார். டெய்லி அப்படி எந்திரிச்சாவே இன்னைக்கு இறந்துட்டாங்கிறதுக்காக அப்படி விட்டுருக்க மாட்டா. அப்படிதான். அதனாலதான் அவளுக்கு வாயில சடையாய் சரண்ணி என்று வந்திருக்குது. அதை அவர் சொல்றாரு. புரியுதா? அதையெல்லாம் இரவும் பகலும் நினைவாள். அவள் உன்னை எப்போ நினைப்பா? இரவும் பகலும்.
இரவும் பகலும் உன்னை நினைப்பாள். இதையெல்லாம் அவர் ஒன்று அவள் சொல்லியிருக்கணும், அல்லது அவர் அதை கணித்திருக்கணும். யாரை பார்த்து? அவளுடைய அந்த நடவடிக்கைகளை பார்த்து என்ன செஞ்சிருக்கணும்? கணித்திருக்கணும். இரவும் பகலும் உன்னை அவள் நினைக்கக்கூடியவள். இரவும் பகலும் அவள் நினைக்கக்கூடியவளா இருக்கணும். நம்ம வேலை பார்த்த ஸ்கூலுக்கே ஒரு தடவை போயிருந்தேன். 2-3 குழந்தைகளை தொடர்ந்து பாட சொன்னாங்க. பிறகு அதை புகழ்ந்து பேச சொன்னாங்க என்னைய. நான் மைக்கில் கேட்டேன், இந்த 3 பாடலையும் ஒரே ஆள் தான் எழுதியிருக்கணும் அப்படின்னு. ஆமாம், நம்ம மியூசிக் மாஸ்டர் தான் எழுதினாரு அப்படின்னாங்க. அது எப்படின்னா, அது நமக்கு தெரியும். அது ஒரு ஆசிரியங்கிற முறையில் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சொல்லாட்சிகளை கண்டுபிடிக்க முடியும். 3 பேர் பாடினாங்க. பாடினவங்க வேற, இசை வேற, எழுதினவங்க ஒரு ஆள் தான் அப்படின்னு. ஆமாம் சார், நம்ம ஸ்கூல் மியூசிக் மாஸ்டருக்கு பாட்டு எழுதவும் தெரியும், பாடவும் தெரியும், பாட்டு சொல்லிக் கொடுக்கவும் தெரியும் அப்படின்னாரு. இது மாதிரி நம்முடைய ஒருத்தருடைய நடவடிக்கைகளை பார்த்து நம்மளால என்ன செய்ய முடியும்? கணிக்க முடியும். இப்போ நீங்கள் மாணவர்களாக வர்றாங்கன்னா, நம்ம அந்த உயிருக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியும், அந்த உயிருக்கு என்ன குறைங்கிறதும் தெரியும். என்ன அதை நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சொல்லும்போது அந்த உயிர் என்ன செய்து கொள்ளாது, ஏற்றுக்கொள்ளாது. அந்த உயிரினுடைய குறையை கண்டுபிடிச்சு தான் அட்வைஸாக பண்ணுறோம். அந்த உயிர் அதை என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னு சொன்னால், அந்த உயிருக்கு தன்னை பற்றி ஒரு மிகப்பெரிய கற்பனை இருக்கும். அவரை பார்த்து இப்போ நீங்கள் நல்லா தெம்பா போறீங்க, அவனை பார்த்து நீ பேஷண்ட்னு சொன்னால் டாக்டர் மேலே கோவம் வரும். நான் இது வரைக்கும் 7-8 டாக்டர் பார்த்துருக்கேன், உனக்கு ஒரு நோய் இல்லைங்கிறான். இவர் சொல்கிறாரு, சார் நான் ஒரு வாரத்துக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணலன்னா பெரிய ஆபத்துங்கிறாரு. இவனுக்கு காசு இல்லைன்னா இவனுக்காவது ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதானே. அப்படி யாரை சொல்லுவான்? தன்னுடைய குறையை ஏற்கவே மாட்டான். ஆனால் அந்த உயிருக்கு அந்த குறை இருக்குங்கிறது தெளிவாக தெரியும். எங்களுக்கு தெரியும், ஆசிரியராக யார் உட்கார்ந்தாலும் தெரியும், அந்த உயிருக்கு இருக்கிற குறை தெரியும். நம்ம அதை நேரடியாக சொல்ல முடியாமல் எப்படி சொல்லுவோம்? மறைமுகமாக சொல்லுவோம். இதுதான் இந்த உயிருக்கு குறைன்னு நாங்கள் சொன்னது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 40 வருஷ வரலாற்றில் மாறினதே கிடையாது. சொன்னது தான். அதை லைஃப் லாங்க நான் கவனித்து பார்த்தேன்னா கரெக்டாக அந்த குறை என்ன செய்யும், அந்த குறை இருந்து கொண்டே இருக்கும், அந்த குறை இருந்து கொண்டே இருக்கும். ஒரு மாணவர் என்கிட்ட கேட்டார், அந்த பத்மாவதினு ஒரு அம்மா, அவங்க கேட்டாங்க, எனக்கு பேசணும்னு ஆசை, ஆனால் பேசுறது வரமாட்டேக்குது. நல்லா பாடுவாங்க, எனக்கு பேசணும்னு ஆசைனாங்க. நான் சொன்னேன், ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு. ஏன்னு கேட்டது, நீங்கள் சங்கீதத்திலே ஊறி வந்துட்டீங்க, சங்கீதத்தை உங்களால் விட முடியாது. சங்கீதத்தில் ஊறி வந்துட்டதுனால உங்களால் எதில் நிற்க முடியாது. ஆமாம், நம்மகிட்ட இருந்து வெளியே போய் அவங்க யூடியூப் அது இதுன்னு போட்டு என்னெல்லாமோ பண்ணாங்க. ஆமாம், நான் வாயால சொன்னேன், இது ஒரு நாள் நடக்காது அப்படின்னு. காரணம் என்னன்னா, அந்த உயிருக்கு நம்ம என்ன சொன்னோம், அதை அந்த உயிர் செய்யுதா செய்யலையா. இப்போ நம்மளே என்ன சொல்கிறோம், குருகுல விதிகளுக்கு கட்டுப்படுங்க, இதுதான் குருகுல விதின்னு சொல்கிறோம். அதை விதின்னு ஏன் சொல்கிறோம்னா, அது அந்த உயிருக்குரிய அட்வைஸ்னு அர்த்தம். அதை அந்த உயிர்கிட்ட நேரடியாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது அந்த உயிர் எடுத்துக்கிட்டு மேலே வர்ற உயிர் என்ன செய்யும், வரும். அதைத்தான் அவர் அதில் சொன்னார். இதெல்லாம் அவர் எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா. நிச்சயமாக அந்த டென்ஷனில் அவர்கிட்ட பேட்டியெல்லாம் எடுத்திருக்க மாட்டார். பார்த்தவொன்னே அவருக்கு ஒரு கணிப்பாயிட்டு, இப்படியெல்லாம் இல்லைன்னா அந்த உயிர் இப்படி என்ன செஞ்சிருக்க முடியாது, இருந்திருக்க முடியாது. இரவும் பகலும் மாணிக்க வாசகர் சொன்னார் பாருங்க, இரவும் பகலும் எழிலார்ப்பாத போதாய்ந்தணைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்து. அந்த இடம் தான் இதில் பொருந்தும். அல்லும் பகலும் தொழும் அவருக்கு அழியா அரசும் அபிராமி பட்டர். அந்த இரவும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும், அந்த தேவாரம் இதில் பொருந்தும். அதையெல்லாம் நீங்கள் குறிச்சுக்கிடணும். துஞ்சல் இல்லாத பொழுதிலும், இரவும் பகலும் எழிலார்ப்பாத மாணிக்க வாசகர், அதுபோல அந்த அபிராமி பட்டருடைய பாடல் வரிகள், அதையெல்லாம் நீங்கள் இங்கே குறிச்சுக்கிடணும். குறிச்சுன்னா சேர்த்து பேசலாம். அந்த இரவும் பகலுங்கிறது என்ன பொருள்னா, அது வேறொரு பொருளை சொல்ல வருது. என்ன பொருள்னா, எப்போதும்னு அர்த்தம். எப்போதும் என்று பொருள், இமைப்பொழுதும் என்று பொருள். ஒரே வார்த்தையில் சொன்னா இமைப்பொழுது. மழுப்படை உடையாய்ங்கிறது ஏன் இங்க சொல்றாருன்னா, அதான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், மும்மலங்களை நீக்குபவன். அதை யாசகம் பெறுதல்ல வச்சு பேசினேன், இங்க வெளிப்படையா வந்துட்டு. மும்மலம் நீக்குகின்ற நீ, இவன் இறந்திருக்கிறான் என்பதற்கு ஒரு மலம் காரணமாக இருக்கும், ஒரு வினை காரணமாக. வினையை தான் நம்ம எடுக்கிறோம், வினை காரணமாக இருக்கும். இவள் இவ்வாறு புலம்ப வேண்டும் என்பது வினை. அவனோடு ஒப்பிடும்போது அவன் ஒரு சராசரி மனிதன், இவள் அடியாள், இவள் ஒரு அடியாளாக இருக்கக்கூடியவள். நீ என்ன செய்ய, இந்த இடத்துல ஒரு குருவா நின்று இந்த வினைகளை எல்லாம் என்ன செய்ய, அவனுக்காக நீக்க வேண்டாம். அவனை பற்றி பேசவே இல்லை பாருங்க. அதை யாராவது பார்த்தீங்களா? அவன் விழுந்து கிடக்கிறத இவர் பார்த்துருப்பார்ல. அவரை பற்றி பேசணும்ல. ஆள் நல்லா அழகா இருக்கிறான், வாட்ட சாட்டமா இருக்கிறான், இப்படி ஆயிட்டான், அவனை பற்றி பேசவே இல்லை. ஏனென்றால் அவன் சாதகன் கிடையாது. யாரு சாதகி? ஆமா,
அதுதான். அதை யாராவது எங்கேயாவது சிந்திச்சிங்களா? யாராவது ஞானசம்பந்தர் ஒரு இடத்துலயாவது அவனை பார்த்துருப்பார்ல, தம்பி எங்க இருக்கிறாரு, இதான் அந்த தம்பிங்க, அப்படியா? அவர் பார்த்தாரு, இவன் செய்த வேணாதான் பாம்பு கடிச்சது முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் இவளுக்கு என்ன கிடையாது, அவனுடைய வினை இவனை பிடிச்சுக்கிட்டு. பொண்ணு மாப்பிள்ள ஜாதகம் ஏன் பாக்குறோம்? இப்போ ஒரே ராசி உள்ளவங்களுக்கு திருமணம் வைக்க கூடாதுன்னு ஏன் சொல்றான்? அதாவது அந்த பேலன்ஸ்டு, அந்த டைம் பேலன்ஸுக்காக. 2 பேருக்கு கெட்ட நேரம் ஒரே நேரத்தில் வரும், 2 பேருக்கு நல்ல நேரம் ஒரே நேரத்தில் வரும், குடும்பம் தலைகீழா போயிடும் கெட்ட நேரம் வரும்போது. அதை இவனுக்கு நல்ல நேரம் வரும்போது அவளுக்கு கெட்ட நேரம் வந்தாலோ அது பேலன்ஸ் ஆகுறதுக்கு தான். இப்ப அந்த பேலன்ஸ்ல தான் இவன் தப்பிக்கிறான். அவனுக்கு கெட்ட நேரம், அவன் சாதகன் கிடையாது. இவள் இவளுக்கு அடிப்படையான ஒரு கிரேட் என்னதுன்னா, இவள் ஒரு அடியாள், புரியுதா? அடியவள். அதைத்தான் இதுல எடுத்து சொன்னார். அந்த ரேங்க எல்லாம் எடுத்து சொன்னார். ராத்திரி பகலும் சாமி கும்பிடுறவ எந்திரிக்கும் போது உன் பேரை சொல்லிட்டு தான் எந்திரிக்கிறா. நீ மழுப்படை உடையவன், நீ இந்த இடத்துல ஒரு குருவா நின்று, அவனுக்கு அல்ல இவளுக்கு குருவா நின்று இந்த வினைகளையெல்லாம் நீக்கி ஒரு மங்கள காரியத்தை நடத்தி கொடு என்று வேண்டுகிறார். புரியுதா? 8வது மந்திரம். ராவணன் கைலை மலையை பெயர்த்த போது அவன் ஆற்றலை அளித்தாய். கால் பெருவிரல் ஊன்றி அளித்தாய் அவன் ஆற்றலை. அவன் உன்னை வணங்கி வரங்கேட்ட போது வரங்கொடுத்தாய். அடுத்த வரி ரொம்ப அழகா இருக்கு. இவள் மாலை சூடி திருமணம் செய்ய வேண்டியவள், இவளுக்கு துன்பம் வரச் செய்தாயே என்று கேட்கிறார். ராவணன் இருந்த மலை எடுத்தது வழக்கமான செய்தி. அவனுடைய ஆற்றலை அளித்த. இங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, ராவணனுடைய ஆற்றலையே அளித்த நீ இந்த பாம்பின் விடத்தை அளித்தல் ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்று எடுத்து பொருத்திக் கொள்ளலாம் தேவைப்பட்டால். உரல் ஒன்று தோன்றலாய் வலங்கொள் மதில் சூழ் மருகப் பெருமான் தோன்றலாய் இலங்கைக்கிறைவன் விலங்கல் எடுப்ப துலங்கல் விரல் உண்டலும் தோன்றலாய் வலங்கொள். அந்த வலங்கொள்ங்கிறத கொஞ்சம் கவனமா படிக்கணும். இடர்பட்டு மீண்டு வலமாக வந்து வரம் வேண்டங்கிற பொருளை அதுல இருந்து வெளியே எடுக்கணும். ஆமா, ராவணன் திருந்தி வரம் வேண்டினா நீ வரம் கொடுத்தாயின்னு எடுக்கணும். ஏனென்றால் இந்த இடத்துல அது தேவைப்படுது. அவன் தண்டனைக்குள்ளானான், இவனும் தண்டனைக்குள்ளாயிட்டான் பாம்பு கடிச்சிட்டு. அவன் வரம் வேண்டுனா கொடுத்த, இங்க வரம் வேண்டதுக்கு அவன் இல்லை, யார் கேட்கிறா? இவள் கேட்கிறாய், கொடு. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு, அலங்கள் இவளை மாலை சூட வேண்டியவ. விடிஞ்சா 6 மணிக்கு கல்யாணம், இப்போ இந்த மாதிரி ஆகி போச்சுது. மாலை சூட வேண்டிய ஒருத்திக்கு இப்படி நடந்துட்டுது. நீ அவனை உயிரோடு எழுப்பி இந்த கல்யாணத்தை என்ன செய்யணும்? நடத்தி கொடுக்கணும். மாலை சூட வேண்டியவளை இப்படி ஆக்கிவிட்டாய் என்று வேண்டுகிறார். அடுத்த மந்திரம் 9வது மந்திரம். நெருப்பு போல சிவந்த சடை உடையவன் நீ, அயன்மால் அறியாதபடி ஒளிப்பிளம்பாய் தோன்றினாய். இத்தலம் ஜீவன் முக்தர்கள் வாழுகின்ற தலம். இவள் இத்தலத்துக்கு வந்த அரியவள். இவளை துன்பமடைய செய்யலாமா? எரியார் சடை, நெருப்பு போன்ற சடை. தீத்திரள்னா ஒளிப்பிளம்புன்னு அர்த்தம். மரியார் என்ற வார்த்தைக்கு ஜீவன் முக்தர்னு அர்த்தம், இறக்காதவர்கள். அழகா ஒரு வார்த்தை இவளுக்கு போட்டா, அரியாள்ட்டார். இவள் ஒரு அரிய பெண்ணுட்டார். என்ன அழகா முதல்ல அடியாள் நரிப்பேன்னு சொல்றாரு, அரியவள். இப்படி ஒரு பெண்ணை பார்க்க முடியாதுன்ட்டார். பொருள் எழுதுங்க. எரியார் சடையா எழுதிட்டோம், 2 பேர் தேடினதை எழுதிட்டோம். 2 பேர் தேடும்போது நீ எதாக நின்றாய்? நீ ஜோதி வடிவாக நின்றவன். இப்பவும் அதுபோல வெளிப்படுன்னு அர்த்தம். இங்கு அந்த மாதிரி எடுக்கணும். அங்கு ஜோதியாக நின்றாய், இங்கு ஜோதியாக வெளிப்படு. ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம், சுடர்விட்டுடன் எங்கள் ஜோதி. அந்த மாதிரி சுடர்விட்டு நீ நில்லு. இது அழகான ஒரு வார்த்தை போட்டாரு.
ஜீவன் முக்தர்கள் யாரும் இந்த தலத்துல யாரும் இறக்கிறது இல்லைன்னு அர்த்தம். இவன் இறந்துட்டானு கேட்கிறாரு. இறவாதவர்கள் வாழுகின்ற தலம் இது. இந்த ஊர்ல இருந்து ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான், இறந்துட்டான். அதுவும் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பெண்ணு யாருக்கு நடந்திருக்குது, ஒரு அரியவளுக்கு என்னுடைய லைஃப்ல இப்படி ஒரு பெண்ணையே பார்த்தது இல்லைங்கிறார். லைஃப்ல இப்படி ஒரு பெண்ணையே பார்த்தது கிடையாது. அவனையும் நீ உயிரோட எழுப்பணும். ஜீவன் முக்தனாக்குன்னு நாங்க சொல்லல, கல்யாணம் நடக்கட்டும்னு தான் கேட்டிருக்கிறோம். இந்த தலத்துல யாருமே இறப்பதில்லைங்கிற அர்த்தம். மரியார் பிரியா மருகல் பெருமான். ஜீவன் முக்த தலத்துல ஜீவன் முக்தர்களா இருக்கிறாங்க, மரணமிலா பெருவாழ்வு வாழ்றாங்க. இவங்களுக்கு அந்த வாழ்வை நீ கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா ஞானசம்பந்தர் அவனை உயிரோட எழுப்பினார்னாலே கூன்பாண்டியனை நோய் நீக்கினாலே வீடு பேற்றுக்கு செலுத்துதல் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் எதற்கான பாட்டு தான் இது? பாடல் பெற்ற அடியார்கள் ஆகிறாங்க. புரியுதா? அதைத்தான் அவர் வேண்டுகிறார். சரியா? அதுல அவனை பற்றி நம்ம பாடல்னு சொல்றோம். இவள் மங்களமா இருக்கணும்னா அவனும் மங்களம் ஆகணும். மறைமுகமாக யாருக்கும் சேர்த்து தான் பாடுறாரு, அவனுக்கு சேர்த்து தான் பாடுறாரு, மறந்துடக்கூடாது. ஆனா என்ன, அவனை பற்றி எந்த குறிப்பு கொடுக்கல. என்ன காரணம்னா அவன் ஒரு சாதகன் அல்ல. அவன் எப்படி காரைக்கால் அம்மையாருடைய கணவர் மாதிரி அவன் ஒரு சராசரி மனிதன். இப்படி யோசிச்சீங்கன்னா ஒருவேளை இந்த பெண்ணுக்கு பாம்பு கடித்து அவன் நின்றுட்டு இருந்திருந்தா இந்த அளவுக்கு ஞானசம்பந்தர் ஈர்க்கப்பட்டிருக்க மாட்டார். ஏன்னா இவன் அப்பா அம்மா பெரியோர்களை நல்லோர்களைன்னு கத்திருப்பான். அதை மாறி நடந்திருந்தா ஞானசம்பந்தர் எந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருக்க மாட்டார். புரியுதா? அடுத்த மந்திரத்தில் சொல்றாரு, பிரியா மருகல் பெருமான் அறியாள் இவளை நீ அயர்வு ஆக்கினையேனார். அடுத்த மந்திரம் 10வது மந்திரம். அறிவற்றவர்கள் சமணர்கள், அறிவற்ற சமணர்கள், எங்கும் பரவி வாழுகின்ற சாக்கியர்கள், அவர்கள் நெறியல்லாதவர்களை சொல்லக்கூடியவர்கள், நீ கையில் மான்கன்று உடையவன், இவள் உன்னை நினைக்கக்கூடியவள், அடர்ந்த கூந்தலுடையவள், அவளுடைய மனதை நீ சிதறடிச்சிட்டாங்கிறார், சின்ன பின்னமாகிட்டாங்கிறார். இது தகுமோ என்று கேட்டார். மரீனா மான்கன்று நிறை என்ற வார்த்தைக்கு சொல் மாறாத தன்மை. கலித்தொகை நூல்ல 136வது செய்யுள்ள நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமை. நிறைனா என்னதுன்னா எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் நிறை. எல்லாத்தையும் எல்லாரிடத்திலையும் சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் தான் நிறை. அதாவது சொல் மாறாத தன்மையுடையவள்ங்கிறார். அறிவில் சமணன், சமணர் பௌத்தர் அப்படியே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மரியேந்து கையாங்கிறத புரிஞ்சுக்கிடணும். கையில மான்குட்டி வச்சிருக்கிற இவளுக்கும் குழந்தை குட்டியெல்லாம் என்ன செய்யணும், வரணும் என்ற குறிப்பு தைரியமா சொல்லலாம். ஏன்னா கல்யாணம்ங்கிறதோட தமிழ் மரபு முடியறதில்லை. அதுக்கு ஒரு மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றது நன்கலம், அந்த அதில் கொண்டு சேர்க்கணும். திருவள்ளுவர் அதை மனைமாட்சியில கடைசியில வச்சார் அந்த திருக்குறளை. அடுத்த அதிகாரம் நன்மக்கள் பேரு. அந்த இல்லறத்தை பேசி முடிச்ச உடனே குழந்தை பேரை பேசி முடிப்பார். அதைத்தான் இதுல வச்சார். 16 பேர்கள் பெருகங்கிறத ஒரு குறிப்பு தான் கையில மான் வைத்திருக்கிறாய். இல்ல நான் மான் வேதத்தை தான் குறிக்கும்னா அது அறிவை குறிக்கும், அப்படியும் எடுத்துக்கலாம். நெறியார் குழலி நிறை நீக்கினையே. கூந்தலை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறாரு. கூந்தல் மங்கள அடையாளம், கூந்தல் அருள் அடையாளம். அம்மைக்கு அபிராமிக்கு சொல்லும்போது எல்லாத்தை விட கூந்தல் மலர் சூட்டுதலுக்கான அடையாளம், பூமுடித்தலுக்கான அடையாளம். அதான் இங்க சொன்னார்ல, என்ன வைக்க வேண்டியவன்னாரு, அலங்கல் இவளை மாலை அணிய வேண்டியவள் என்று சொன்னார்ல. இப்போ திருமணத்திலேயே இப்போ எங்க மாவட்டத்தில எல்லாம் கல்யாணத்தை விட பூ வைக்கிறது தான் பெரிய சடங்கா இருக்கும். கல்யாணத்தை விட எதுதான் பெரிய சடங்கா இருக்கும்? என்னுடைய மகன் கல்யாணத்தில் பாத்தீங்கல்ல, பூ வைக்கிறது தான் பெரிய சடங்கா இருக்கும்.
பூ வைத்த பிறகு என்ன மாறக்கூடாது? வார்த்தை மாறக்கூடாது. அதுதான் இதுல அவள் இப்படி அயர்வாக்கினையேன்னு கேட்டார். இதுல ஒரு முக்கியமான வார்த்தை தான் நிறை நீக்கினையே. நிறைனா அவள் ஒரு சொல் திறம்பாதவள். சொல் திறம்பாதவள்னா சொன்ன வாக்கை காப்பாற்றுகிறவள். என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தா? இவதான் கூப்பிட்டா. அதுதான் பெரிய சிக்கலே. இந்த கதையில பெரிய சிக்கல் என்னன்னா, போய் கல்யாணம் பண்ணிடலான்னு அவன் சொல்லல, இவதான் கூப்பிட்டு வர்றா. அவ கூட பிறந்தவங்கள ஒரு 6 பேரை அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. இவன் தாய்மாமா பையன், தாய்மாமா இவன். அவ சொல்றா, எங்க அப்பா உனக்கு விவசாய குடும்பம், அப்பா குடும்பம், உனக்கு பொண்ணுதாரன்னு சொல்லியே எல்லா பெண்ணையும் கட்டி கொடுத்துறாரு. ஓரொருவராக எனை ஒளியை ஈந்தான். ஞானசம்பந்தர் கேட்கிறாரு, என்னமா நடந்ததுன்னு கேட்கிறாரு. ஓரொருவராக எனை ஒளியை ஈந்தான். என் கூட பிறந்த எல்லா பிள்ளைகளையும் எங்க அப்பா உனக்கு பொண்ணுதாரன் ஏமாத்தி கட்டி கொடுத்துட்டாரு. எங்க மாமா ஏமாந்து போயிடுவான்னு சொல்லி நான் தான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்றார். புரியுதா? அழைச்சிட்டு வந்தது யாருதான்? அதை மறந்துடக்கூடாது. அதனாலதான் சொன்னாரு, மாமா வா நம்ம கோயில்ல போய் தாலி கட்டிடலான்னு ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறா. அது அவள் கற்பு நெறியில் நிற்கிறா. முறைப்படி சங்க இலக்கியப்படி பார்த்தா இது களவு. இது களவு திருமணம், கற்பு திருமணம் கிடையாது. ஆனால் இது வேற ஏதோ ஒரு காட்டுக்குள்ளேயோ ஒரு வீட்டிலேயே நடந்திருந்தா களவு திருமணம். எங்க நடக்குது? கோயில்ல நடக்குது. அதனால இவன் உயிர் பிழைக்கவில்லை என்றால் அவள் சொன்ன வார்த்தை போயிடும். கற்புங்கிறது சொல் திறம்பாமை, சொன்ன வார்த்தை மாறக்கூடாது. இவன் உயிரோடு பிழைக்கவில்லை என்றால் சொன்ன வார்த்தை என்ன செஞ்சிடும்? மாறி போயிடும். வரும்போது தோழிகள்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பா, இந்த மாதிரி நாங்க போய் கல்யாணம் பண்ணிட்டோம், அந்த வார்த்தைகள் எல்லாம் பொய்த்து போயிடும். அவன்கிட்ட சொன்ன வார்த்தை அவனுடைய உயிர்கிட்ட சொல்லியிருக்கிறான்ல, அவன் செத்தாலும் எதுல பதிவாயிருக்கான்? அவனுடைய உயிர்ல பதிவாயிருக்கும்ல. நாளைக்கு அவன் பேயா வந்தா கூட என்ன கேட்பான்? என்ன வார்த்தை சொன்ன, இப்படி நடந்து போச்சு. ஒண்ணுமில்லை, இங்க நம்ம குமரலிங்கத்துல ஒரு இறப்பு நடந்தது, உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கொலை நடந்தது, காதல் திருமணம் தான். ஆனா அதுக்கு பிறகு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா வேற வேற எப்படியோ போய் பெரிய பெரிய அரசியல மாதிரி எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியில் எதுல முடிஞ்சிட்டுனா பழியில் முடிந்தது. கடைசியில் இந்த நிறை என்பதற்கு நான் விளக்கங்கள் எல்லாம் தேட வேண்டிய இடத்துக்கு அது போயிட்டு. இன்றைக்கு நடந்த சம்பவம், என்னுடைய மாணவன் தான் அந்த தம்பி. என் மாணவனே எங்க பள்ளியில தான் படிச்சான். புரியுதா? அதைத்தான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி காதல்ங்கிறதுக்கு பின்னால ஒரு பெண்ணினுடைய வார்த்தை இருக்குது. என்ன இருக்கிறது? வார்த்தை இருக்கிறது. அதைத்தான் அதுல சொல்றார். அதான் சொல், அது ஆணுக்கும் உண்டு. அதனாலதான் கம்பராமாயணத்துல ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில். ராமனுக்கு விளவுதான். சொன்னது ஒரே வார்த்தை, வாழ்ந்தது சீதையோடு, ஒரு வில்லோடு வாழ்ந்தான். ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில். இதான் ராமாயணம். அதை இதுல எடுத்து இந்த பெண் மேல வச்சாரு. அங்க ராமன் மேல வச்சதுங்க யார் மேல வச்சாரு? ஆமா. இப்ப ஒருவேளை நீ வேணா இப்படி கற்பனை பண்ணலாம் சாமி, ஏன்னா ஊர்ல வேற மாப்பிள்ளையே இல்லையா, இன்னொரு கல்யாணம் ஊர்ல போய் பண்ணிட்டு போறா, உங்களுக்கு என்ன ஞானசம்பந்தர், நீங்க பழக்கமா பாடுற தேவாரத்தை பாடிட்டு போங்கன்னு சொன்னால் அது எதுல முடிஞ்சிடும்? அவள் சொல்லை காப்பாற்ற முடியாத ஒரு இடத்திற்கு வந்துவிடும் என்பதை எடுத்து வச்சார். ஒரு வகையில் சொன்னால் இந்த பெண்ணை ஒரு கூண்டில் நிறுத்தி இறைவனிடத்துல வாதிடுறார். யாரு? ஆமா, இறைவன் இந்த பெண்ணுக்காக நீதிமன்றம் ஏறி வாதாடுறார். இறைவன் குற்றவாளி அல்ல, நீதிபதிகிட்டே கேட்கிறார், அவர்கிட்டயே விவாதிக்கிறார். நீங்க உங்களுக்கு வக்கீல் வைக்காம வாதிடலாம், நீங்க வக்கீல் வச்சுதான் வாதிடணும் கிடையாது, உங்களுக்கு நீங்களே வாதிடலாம். அதுபோல இந்த பெண்ணுக்காக யார் வாதிடுறா? ஞானசம்பந்தர் வாதிடுகிறார். ஒரு வகையில் பார்த்தால் இறைவன் மேல் தனக்கு இருக்கிற உரிமையில இறைவனை குற்றவாளி கூண்டிலே என்ன செய்கிறாள்? ஏத்துறாள். ஏத்தி கேள்வி கேட்கிறார், இப்படி பண்ணிட்டீங்களே என்று கேட்கிறாள்னு சொல்லக்கூடாது, கேட்பது போல கேட்கிறார். உரிமையில் கேட்கிறார். என்ன முறையில? மகன் முறையில கேட்கிறார். மகன்கிறதுனால கேட்கிறார். நிறைவு மந்திரம். அடுத்து நிறைவு மந்திரம். தன்மயமாக்கும் திருவருள் ஞானம் பெற்றவர், தன்மயமாக்கும் திருவருள் ஞானம் பெற்றவர் வாழ்கின்ற மருகல் பெருமான் திருவடிகளை, தன்மயமாக்கும் திருவருள் ஞானம் பெற்றவர்கள் வாழ்கின்ற மருகல் பெருமான் திருவடிகளை பதிஞானம் பெற்ற ஞானசம்பந்தன் அருளிய இந்த பாடல்களை பாட வல்லவருடைய புகழ் விரிந்த இந்த உலகமெல்லாம் தோன்றும் அப்படிங்கிறார். இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் பதிஞானம், இதை பாடின எனக்கும் பதிஞானம், இதை நீங்க பாடுனீங்கன்னா உங்களுக்கு புகழ்ன்றார். வயஞானம்னா வசப்படுத்துகின்ற பதிஞானம்.
இதில் ஞானசம்பந்தர் ஒரு பெரிய குறிப்பு வச்சிருக்கிறார், ரகசியமா வச்சுட்டாரு. ஊருக்காரங்க எல்லாம் பதிஞானம் பெற்றவங்க, இந்த பெண்ணு யாருதான் பதிஞானம் பெற்றவங்க தான். நீ இந்த பெண்ணுக்கு பதிஞானம் பெற்றவங்களுக்கு என்ன செய்வியோ அதையெல்லாம் யாருக்கு செய்யலாம்? இந்த பெண்ணுக்கு தைரியமா செய்யலாம். இந்த ஊர்ல யாருமே இறக்கிறது இல்லை, ஜீவன் முக்தர்கள் இருக்காங்க, இவளும் ஒரு ஜீவன் முக்த நிலையில் இருக்கிற பெண்ணு தான். ஓ ஞானசம்பந்தர் இப்படி கூட சொல்லலாம், அதுக்கு முந்தைய கல்யாணம் நடந்திருந்தா ஜீவன் முக்தனாக எனக்கு கல்யாணம் நடந்த மாதிரி ஜீவன் முக்தளாக இருக்கிற பெண்ணுக்கு என்ன செய்யணும்? கல்யாணம் நடக்கணும். இந்த திருமணம் அந்த பெண்ணை போகத்தில் நிறுத்தாது, யோகத்தில் தான் நிறுத்தும். புரியுதா? இந்த பெண்ணை ஒரு உலகியல் வினை நுகர்ச்சிக்கான ஒரு திருமணம் அல்ல இது. இது ஒரு சிவஞான நிலைக்கான திருமணம். யார் கல்யாணம் மாதிரி? என் கல்யாணம் மாதிரி. ஞானசம்பந்தர் கல்யாணம் நடந்தா அப்படி சொல்லிப்பாரு, என்னுடைய கல்யாணம் மாதிரி தான் இது. அதனாலதான் சொன்னாரு, அதையெல்லாம் இதுல சொன்னார். இந்த ஊர்காரங்க பதிஞானம், ஊர்காரங்க ஜீவன் முக்தர்கள், இந்த பெண்ணுக்காக பேசுற நானும் பதிஞானம் பெற்றவன், இந்த பெண்ணும் பதிஞானம் உடையவள். அதனால இந்த பெண் இவன் உயிரோடு எழுவது என்பதற்கு பின்னால் என்ன ஞானம் இருக்கிறது? பதிஞானம் இருக்கிறது, வீடு பேர் இருக்கிறது, எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொன்னாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த பாடால நீங்க பாடுனீங்கன்னா புகழ்னாரு. ஏன் தெரியுமா? இந்த பதிகம் முழுவதுமே புகழ் சம்பந்தப்பட்டது. அதுல அந்த அலராக்கினையேன்னு சொன்னார் பாத்தீங்களா, இவளுக்கு என்ன வந்துட்டு அலராக்கினையே எத்தனாவது மந்திரத்துலனா ஆறுல சொன்னாரு. பழிமொழி வருவது தக்கது, பழி வந்துரும். இந்த சென்சிட்டிவ் இதுல இது ஒரு சென்சிட்டிவ் ஸ்டோரி. சென்சிட்டிவ் ஸ்டோரினா என்னதுன்னா, சென்டிமெண்ட் வேற சென்சிட்டிவ் வேற. ஒரு பையன் அவங்க அப்பாவை நினைச்சு அழுறான்னா அது சென்டிமெண்ட். அதை நாங்கெல்லாம் பேசுவோம் பள்ளிக்கூடத்தில், நாங்களே நேரடியா பேசுவோம். ஆனா ஒரு பையன் என்ற பெண்ணுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சென்சிட்டிவ். அது நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கும், வேற மாதிரி நடந்திருக்கும். இந்த மாதிரி நீ அந்த பிள்ளையை பார்த்து கிண்டல் பண்ணியாமடா அப்படின்னா, சார் அந்த பிள்ளையை நான் பார்த்ததே கிடையாது சார், ஏன் சார் இப்போ நீங்க தப்பா சொல்றீங்க, இப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா பஸ் ஓடும்போது குறுக்க விழுந்து செத்துருவேன் டக்குன்னு. அது எதா சென்சிட்டிவா அடிச்சிருவான். சில பிள்ளைகள் அதை செஞ்சும் விடும். புரியுது? அந்த மாதிரி இடங்கள்ல நாங்கெல்லாம் என்ன செய்வோம்னா, அதுக்குன்னு தனியா லேடிஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட அனுப்பிடுவோம். இந்த இடத்துல இது சென்சிட்டிவ், சென்டிமெண்ட் கிடையாது. என்னது சென்சிட்டிவ் ஆனது. ஒரு ஆம்பளை இறந்து கிடக்கிறான், ஒரு பொம்பளை அவனுக்காக அழுகிறாள். ஒரு சைவ சமயத்துக்கு இது சென்டிமெண்ட் ஆன பிரச்சனை. சென்டிமெண்ட்டும் சேர்ந்திருக்குது, சென்சிட்டிவும் சேர்ந்திருக்குது. ஞானசம்பந்தர் ரொம்ப கவனமா கையாண்டு இதை பாடுனீங்கன்னா புகழ்ன்ட்டாரு. இவர் பாடுனதே எதுக்காக தான்? புகழ் எப்போ வரும்? இகழுக்குரிய எல்லாம் முடிவுக்கு வரணும். புகழ் எப்ப சார் வரும்? இகழ்ச்சிக்குரிய எல்லாம் முடிவுக்கு வரணும். ஒலிம்பிக்கில் போய் ஜெயித்துட்டு வாங்கன்னு 50 பேரை அனுப்புனா, போனவனெல்லாம் பரிசோட வந்தா தானே புகழ், இல்லைன்னா புகழ் கிடைக்காதுல்ல. அப்ப என்ன நினைத்தோமோ அது நடந்தா தானே புகழ் வரும். புகழ் கிடைக்கும்னா என்ன அர்த்தம்னா, இங்க நினைப்பது நடக்க போகுது, எல்லாமே நடக்கும், உயிரோட எழும்புவா, புகழ் வரும், இதை பாடுங்க, உங்களுக்கு என்ன உண்டு? புகழ் உண்டு என்பதைத்தான் அவர் சொன்னார். கடைசியில் இதை பெரிய புராணத்துக்குள்ள போய் படிச்சு பார்த்தோம்னா, இந்த கல்யாணத்தையே யாரையும் நடத்தி வைப்பா? இவர் பாடி முடிச்சோன்னா உயிரோட எழுந்துச்சிருவான். மனம்புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார் அப்படிம்பார் சேக்கிழார். பெருவாழ்வும்பார். அந்த வார்த்தை, அந்த பெருவாழ்வு தான் இந்த ஜீவன் முக்தர்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்தது. அந்த பெருவாழ்வு தான் மரணமிலா பெருவாழ்வு. கல்யாணத்தோடையே இவர் கல்யாணத்துக்கு சமம். இவர் கல்யாணத்துக்கு வந்தவனுக்கெல்லாம் என்ன கொடுத்தாரோ அதை இந்த பெண்ணுக்கு அந்த கல்யாணம் அவளுக்கு ஒரு சான்றிதழாகிவிட்டது. ஜீவன் முக்தர்களுக்கான சான்றிதழாக என்ன செய்து விட்டது? ஆகிவிட்டது என்று பொருள் எடுத்து, அதனாலதான் புகழ வச்சாரு கடைசியில. இந்த புகழேங்கிறது நம்ம திருமுறையில் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறோம். புகழ் எப்போ வரும்? சாமிக்கே அதே தான். அவரும் வேலை செஞ்சு முடிஞ்சாதான் புகழ் வரும். நம்மளும் என்ன செஞ்சு முடிந்தா வரும்? புகழ் வரும் என்பதை இதில் எடுத்துக்கொண்டு, இது ஒரு அரிய பதிகம். இதை நம்முடைய மாணவர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நம்ம யூடியூப்ல அப்படியே பதிவோம். அந்த வகுப்பில் எடுத்ததை பதியும் போது சேர்த்து பதிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் அழிக்காம வச்சுக்கிடுங்க. இந்த சடையாய் வகுப்புல பதிஞ்சிருக்கிறோமல்ல, அது 60 நாள் கழிச்சு 90 நாள் கழிச்சு தானே அப்லோட் பண்றோம். பண்ணும்போது இதையும் சேர்த்து அப்லோட் பண்ணி விட்டுறலாம். நம்ம தேவாரம் எடுக்கும்போது வேணா இதை ஒரு தடவை சொல்லிக் கொடுக்கலாம். இதில் புதுசாக கண்டுபிடிச்சதை எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்வோம். பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி சிவாய நம. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுது கேட்பு எம்பெருமான் வள்ளி எழுந்தருளா என்று நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம. சிவாய நம.